ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லைங்களா. ஸோ நான் அதனால் சாய்பாபா கோயில் போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து கீரை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலவைக்கீரைன்னு சொல்லுவாங்க. நிறைய கீரை மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து வயல்வெளிலாம் கிடைக்கும், கொல்லியில் கிடைக்கும். அங்கே வந்து பாட்டி வீட்டு வயல்லே வந்து இருக்கும். நேற்று வந்து அவங்க பறிச்சிருந்தாங்களாம். ஸோ அதனால் காலையில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்னென்ன கீரை இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து விளையாடுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இப்போ சாப்பிட்றது போல் இருக்குது. இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். சரி, எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு சொல்லிட்டு. சரி போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து லேட்டாக தான் போயிருந்தேன். ஆர்த்திலாம் முடிஞ்சிடுச்சு, டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி போகிறதுக்கு. அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. க்யூ வந்து ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருந்தது. அதனால் வெளியிலேருந்தே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு சுற்றி வரலான்னு சொல்லிட்டு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியில் நின்றே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நின்று சாமி கும்பிட்டுருந்தாங்க. க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் பூஜை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு 8 o'clock பண்ணுவாங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு பூஜை இருக்குதுன்னு தெரியல. ஆனால் நைட்டு 8 o'clock பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அடிக்கடிக்கு போவாங்க. இப்போ அந்தமாரி போக முடியறதில்லை. எந்த கோயிலுக்குமே வந்து அந்த சாமி நம்மளை கூப்பிட்டா தான் நம்மளால் அங்கே போக முடியும் அப்படின்ட்டு எப்பயுமே எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. சரி சொல்லிவிட்டு சாப்பிட போயிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பிஸ்கெட்டு, விபூதி, பூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போய் சாமி கும்பிடவே போயிருந்தேன். நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். எப்பயுமே கோயிலுக்கு போனால் வந்து அன்னதானத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச 50, 100 கொடுத்துட்டு வருவேன். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அதனால் எந்த கோவிலுக்கு போனாலுமே கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டேங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து விற்றுருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் இல்லைங்களா. அதை வந்து வதக்கி அதில் வந்து புளி, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு, பூண்டு, இது காரமும் உப்பும் நம்ம தேவைக்கேற்ப போட்டு அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நாங்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாக கூட எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். கெட்டியாக வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து காரமாக ஏதாவது சைட் டிஷ் வச்சுக்கிட்டா ஃபிஷ்ஷோ இல்லை எக்கோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால் வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு தான் இது ரெடி பண்ணியிருந்தது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி அதில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நான் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. சரி அது சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து சாப்பிட்டு பார்த்துருந்தேன்.
உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குலோப் ஜாமுன் வந்து யார் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா இருந்ததுங்க. நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இன்றைக்கான vlog வந்து இப்படி தான் போச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.